நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப நாளா வீடியோ போடாமே இருக்கோம் நம்ம சேனல்ல. அதனால இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு வீடியோ கொடுத்துடணுன்றதுக்காக இந்த ஷார்ட்ஸ் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹில்ஸ் வில்லேஜஸ்ல முக்கியமாக வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகம் பரிச்சயப்பட்ட ஒரு பழ வகை செடியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்ட்டு கேட்குறீங்களா? ஆமாங்க, அதுதான் நம்ம பீச் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய பிச்சிஸ் பழம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சிஸ் மரத்தோடைய இலை இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டாக போகக்கூடிய ஒரு மரம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி போல தான் இருக்கும் இந்த மரம். ரொம்ப தடியாக ஆகாது. ரொம்ப நாள் ஆகும் அப்படியே தடிசாக ஆகணும்னு இருந்தாலுமே. இந்த பிச்சிஸ் ஃப்ரூட் ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷன் ஃப்ரூட் ஸ்வீட் கிராண்டில் கொடி கூட ஏற்றி விட்டுருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி இது ஃப்ரூட்டுக்காகவும் யூஸ் ஆகும், வேற ஏதாச்சும் ஏற்றி விடுறதுக்கும் சப்போர்ட்டுக்காகவும் நம்ம இதை வளர்த்துக்கலாம். இந்த பிச்சிஸ் ஃப்ரூட் செடியை பற்றி நம்ம சேனலில் இது வரையும் போட்டது கிடையாது. அதனால இந்த வீடியோ போடலான்ட்டு நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பிச்சிஸ் ஃப்ரூட்டோடைய தலை நல்லா கிளியராக தெரியுது பாருங்க. இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒன்லி சீட்ஸ் மூலமாக தான் வந்து நம்ம இதை க்ரோ பண்ண முடியும், ஜெர்மினேட் பண்ணி. இது வந்து இன்னொரு பெரிய செடி இருக்குது, மெச்சூர்டு ட்ரீ. அந்த மெச்சூர் ட்ரீல இப்போ ஃப்ளவர் எடுத்திருக்கு, இப்போ சீசன் போல். அது எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம் வாங்க. இதுவும் ஒரு பீச் ஃப்ரூட் ட்ரீ தான். இது வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆன மெச்சூர்டு பிளான்ட்டு. பாருங்க, அப்போ கூட வந்து பாருங்க ஒரு முருங்கை மர குச்சி சைஸுக்கு தான் இருக்குது. ரொம்ப தரிசாக கூட ஆகலை இந்த ஸ்டெம்மு. அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவகாடோவும் இதனுடைய வேர்லேயே இருக்கு. பட்டர் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய அவகாடோ ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீச் ஃப்ரூட் சீசன் ஆரம்பிக்க போகுது, ஃப்ளவரிங் சீசனு. இதுதான் பார்த்தீங்கன்னா பீச் ஃப்ரூட்டோடைய ஃப்ளவர். பாருங்க எவ்வளோ லுக் வைஸ் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கு. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பீச் ஃப்ரூட்டோடைய ஃப்ளவர். கொஞ்சம் இப்போ கிளைமேட் டல்லாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ளவர் கொஞ்சம் கிளியரன்ஸாக தெரியல. பாருங்க, இப்படி தான் ஃப்ளவர் வரும். வந்துச்சுனாக்கா ஸ்டெம்மில் அங்கங்கே சின்ன சின்ன பட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகி அப்புறம் வந்து இது நம்மளுக்கு ஃப்ளவர் விரிஞ்சு நம்மளுக்கு பாலினேட் ஆகி நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இது ஃப்ளவர் விரிஞ்சு முடிஞ்ச ஃப்ளவரோடைய ஸ்டேஜ் எப்படி இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.